வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். நான் இப்போ எங்கே சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கொடுமுடி டெம்பிள், மகுடீஸ்வரர் டெம்பிள் போகிறதுக்காக தான் ரெடி ஆகி கிளம்பி போயிட்டுருக்கோம். இந்த டெம்பிள் பற்றி நிறைய விஷயங்கள் நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இந்த டெம்பிள் ரீச் ஆகிட்டோம். இந்த டெம்பிள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்லேருந்து 40 கிலோமீட்டர்ஸ் தூரத்துலேயும் கரூர்லேருந்து 27 கிலோமீட்டர்ஸ் தூரத்துலேயும் இருக்குங்க. இந்த டெம்பிள் பேர் மகுடீஸ்வரர் டெம்பிள்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்க சிவனோட பேர் மகுடீஸ்வரர்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காவேரி ரிவர் இருக்கு இல்லையா, அதோட ஆறு பக்கத்தில் இருக்குங்க. இந்த காவேரி ஆறு பிரம்மகிரி ஹில்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அங்கேருந்து அப்படியே வருதுங்க இந்த காவேரி ஆறு. இந்த டெம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, பரிகார ஸ்தலம்னு சொல்கிறாங்க. இங்கே பலவிதமான தோஷங்கள் எல்லாமே நீங்கிடும். ராகு கேது, செவ்வாய் தோஷம் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும்னு சொல்கிறாங்க. திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் பெறும். இங்கே நம்ம சாமியை வேண்டிக்கிட்டோன்னா. இந்த கோயில் ஏன் இவ்வளோ சிறப்பு பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் மும்மூர்த்திகள் ஸ்தலம்னு சொல்கிறாங்க. சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 காட்ஸ்மே இங்கே ஒரே டெம்பிளில் இருக்குது. ஸோ அதனால் அவ்வளோ சிறப்பு இருக்குது இந்த டெம்பிளுக்கு. இந்த டெம்பிளோட டைமிங் பார்த்தீங்கன்னா, மார்னிங் 6 AM to ஆஃப்டர்நூன் 12 PM வரைக்கும் கோயில் ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் 4 PM to அதுக்கப்புறம் நைட்டு 9 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் இங்கே ராகுகேது பூஜை, நவகிரக பூஜை இதெல்லாமே பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கோயில் யானை. கோயில் யானை கிட்ட எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போவாங்க, கோயிலுக்குள்ளே போவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் பார்க்குறது தான் பின்னாடி இருக்கிறது தான் காவேரி ரிவர், காவேரி ஆறு. ஸோ இந்த காவேரி ஆற்றுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இன்னொரு சிறப்பு பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிற அரசு மரம், வேப்ப மரம், இதுக்கு அடியில் பிள்ளையார் இருக்கார். அந்த பிள்ளையாருக்கு நீங்கள் குடத்தில் தண்ணி ஊற்றணும். அதை நீங்கள் ஒருத்தர் ஒரு குடம், இல்லைனா 3 குடம், 9 குடம், 11 குடம், அந்த மாதிரி அவ்வளோ கவுண்ட்ஸ் ஊற்றுறாங்க. தண்ணி ஊற்றிட்டு சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்குள்ளேயே போகணும். இந்த மாதிரி பண்ணோன்னா பலவிதமான தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாமே சொல்கிறாங்க. ஸோ இந்த யானை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. நானும் யானைக்கு அந்த இதெல்லாம் கொடுத்தேன், கீரைகள்லாம் கொடுத்தேன் யானை சாப்பிட்றதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நானும் குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போய் காவேரி வாட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு விநாயகருக்கு நானும் அபிஷேகம் பண்ணிட்டேன். இங்கேயே எல்லா ஷாப்ஸுமே இருக்குது. என்னென்னலாம் வேணும், அபிஷேகத்துக்கு தேவையானது, இல்லை கோயில் அர்ச்சனைக்கு தேவையானது, இந்த பரிகாரத்துக்கு தேவையானது, என்னென்ன பொருட்கள் எல்லாம் வேணுமோ இங்கேயே எல்லாமே இருக்குது. ஐயருங்களுமே இருக்காங்க. நம்ம ஒரு குறிப்பிட்ட பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ராமேஸ்வரத்தில் பரிகாரம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இங்கேயும் பரிகாரம் பண்ணுவாங்க. அதுக்கான பொருட்களும் இங்கேயே கிடைக்கும். நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கலாம். பாருங்க, நானும் குடத்தில் தண்ணியெல்லாம் எடுத்துட்டேன், தலையிலையும் தண்ணி தெளிச்சுக்கிட்டேன். நான் ஆனால் குளிக்கலை. பட் எனிஹவ் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். கை காலெல்லாம் அலம்பிட்டேன். இது என் தம்பி, அவனும் அதே மாதிரி இது பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். நான் இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு குடம் எடுத்துகிட்டு போய் ஊற்றுறதா காமிச்சிருப்பேன். நான் 3 குடம் ஊற்றுனேன். அதே மாதிரி ஒருத்தர் 9 குடம், 11 குடம் அந்த மாதிரி ஊற்றலாம். அவங்கவுங்களோட விருப்பம்தான்.
இங்கே இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற மரம் பார்த்தீங்கன்னா அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்றா இருக்குங்க. அந்த மரத்துக்கு அடியில் தான் வந்து விநாயகர் வந்து வச்சுருக்காங்க. விநாயகர் பக்கத்துலேயே வந்து நாகங்கள் அது எல்லாமே வந்து கல்லில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே நம்ம வந்து அருகம்புல் மாலை வந்து சாத்திட்டு, விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்திட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி குடத்துல தண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஊற்றணும். ஸோ விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க டெம்பிள்குள்ளேயே போகணும், கோயிலுக்குள்ளேயே அதுக்கப்புறம் தான் போகணும். இங்கே இருக்கிற பிள்ளையாருக்கு வந்து இரட்டை பிள்ளையார் அப்படின்னு சொல்கிறாங்க. இரட்டை முகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் அப்படி சொல்கிறாங்களான்னு தெரியல, பட் அது அப்படி தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி நாங்கள் வந்தப்போ இங்கே வந்து கூட்டம் அவ்வளோவா கிடையாது, ரொம்பவே காலியாக இருந்தது. கோயிலுமே வந்து ரொம்ப கூட்டம் இல்லை. ஸோ அதனால் நல்லாவே சாமியை பார்க்க முடிஞ்சுது. இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே கம்மியான க்ரௌடு தான், அவ்வளோ க்ரௌடே இல்லை. பாருங்க, இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து காவேரி ரிவர். ஸோ இந்த காவேரி நதி வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. நல்லா வந்து இந்த சரௌண்டிங்கே ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது. காற்று செம்மையாக அடிச்சுது, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அந்த ஃபீல் வந்து நல்லா இருந்துச்சு. காவேரி ரிவர் பக்கத்தில் வந்து பிள்ளையாரோட தரிசனம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளேயே போக போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து கோயிலோட என்ட்ரன்ஸ். ஸோ இங்கே வந்து என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 தெய்வங்களும் ஒரே டெம்பிளில் இருக்காங்க. அப்புறம் இங்கே இருக்க தீர்த்தம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பரத்வாஜ தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், தேவ தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிற தீர்த்தத்தோட பெயர்கள். கோயிலுக்குள்ளே ஃபர்ஸ்ட் என்டர் ஆனதும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சிவனை தான் நீங்கள் வழிபடணும். இங்கே இருக்கிற சிவன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுயம்பு லிங்கமாக வந்து சிவன் இருக்காரு. இந்த சுயம்பு லிங்கம் வந்து ஆதிசேஷனால தான் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக வந்து நாகதோஷம் அதுக்கு நிவர்த்தி ஆகிறதுக்காக இந்த கோயில் வந்து சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்க சிவன் வந்து அகஸ்தியர் பரத்வாஜருக்கு கல்யாண கோலத்தில் வந்து காட்சி கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த கோயில் வந்து அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் மூவராலும் பாடல் பெற்ற ஸ்தலம்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பழமை வாய்ந்த சிறப்பு வாய்ந்த டெம்பிள்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து அம்பாலோட சந்நிதி. இங்கே இருக்கிற அம்பாலோட பேர் வந்து வடிவுடை நாயகி அம்பாள்னு சொல்கிறாங்க. அடுத்து 3ஆவதா பார்த்தீங்கன்னா பிரம்மா தான். இங்கே இருக்கிற பிரம்மா வந்து வன்னி மரத்துக்கு அடியில் தான் வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற பிரம்மாவுக்கு 3 தலை தான் சொல்கிறாங்க. 4ஆவதா வந்து அந்த மரமே வந்து ஒரு பிரம்மாவோட தலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து 3000 ஆண்டுகளுக்கு மேலே பழமை வாழ்ந்த வன்னி மரம். இந்த மரத்தில் வந்து இலைகளை வந்து வாட்டரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க.
இந்த மரத்தோட ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா முட்கள் இருக்கும், இன்னொரு சைடில் முட்கள் இருக்காது. அதே மாதிரி பூவும் பூக்காது, காயும் காய்க்காதுன்னு சொல்கிறாங்க. நாலாவதாக நீங்கள் பார்க்குறது வந்து வீரநாராயண பெருமாள் சன்னிதானம் தான். இங்கே இருக்கிற பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கொண்ட பெருமாளாக வந்து நமக்கு காட்சி கொடுக்குறாரு. அடுத்து நீங்கள் பார்க்குறது தான் வந்து மகாலட்சுமி சன்னதி. இங்கே வந்து எல்லா சாமிக்குமே தனித்தனியாக சன்னதி இருக்குங்க. ஆறாவதா பார்க்குறது வந்து வீர ஆஞ்சநேயர் சன்னிதானம். ஆஞ்சநேயருக்கு அடுத்து அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரனுக்கு வந்து தனியாக வந்து சன்னிதானம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து காலபைரவருக்கும் வந்து இங்கே சிலை இருக்குங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக வந்து சன்னிதானம் வச்சுருக்காங்க. இதுதாங்க இந்த கோயிலோட மொத்த சிறப்போ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இதே மாதிரி வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.